Hello friends, welcome to Binkuti Entertainment. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே. அதெல்லாம் மம்மி ரெடி இருக்கோம். என்னென்னா இன்னைக்கு மம்மி டாடியோட வெட்டிங் ஆனிவர்சரி. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். தாத்தா வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு, அவங்களுக்காக வெயிட்டிங். எங்களோட திருமண நாள் இன்னைக்கு. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. எங்களை காலையில இருந்தே விளாக் எடுக்கணும்னு நினைச்சான், எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கல. சரி, இப்பயாச்சும் கேக் கட் பண்ணு. அம்மா வர்றது அம்மாவும் ஒரு வேலையா இருக்காங்க. சரி, அப்பா மட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, கேக் கட் பண்ணலாமா? வாங்க சொல்லலாம். மம்மி தாத்தாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க டேடிக்காக வெயிட்டிங். மேடம் ஸ்கூல் போயிட்டு ஒரே டயர்டில் படுத்துட்ருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நிறைய சர்ப்ரைஸ் பிளான்லாம் பண்ணி செம்மையாக போச்சு. பட் நிமிஷம், நான் வாங்கின சாரியே வேற. இது காட்டுறேன். மம்மி அவங்க செலக்ட் பண்ணி வாங்கின சாரி நான் இந்த சாரி தான் வாங்கியிருந்தேன் வெட்டிங் டேக்காக. இந்த சாரி தான் எடுத்தேன். நான் என் கூட தான் எடுத்தார் அவரும். சரின்னு நான் எப்பவும் போல எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என் கூடவே தான் வாங்கினார் இந்த சாரியை. அமைதியாக இருந்தார், எதுவுமே சொல்லவே இல்லை. கடைசியில் பார்த்தா பாய் இருக்கான். வீடியோவில் தெரியுதான் பாய் எடுத்துருந்தோமா. உங்கள் வீட்டில் பாய் இருக்குமா? எங்கள் பசங்களுக்கு பாய் கூட வீடியோவில் தெரிய கூட எடுத்துருந்தோங்க. அமைதியாக இருந்துட்டு இந்த மனுஷன் கடைசியில் பார்த்தா அவங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு நேராக கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு இந்த சாரியை செலக்ட் பண்ணி இதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் அவங்க அப்பாவுக்கு வாங்கி. டேடியோட ட்ரெஸ் பார்க்குறீங்களா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாவெண்டர் ஷேடு வேட்டி சட்டை. பட் அது வீடியோவில் உங்களுக்கு ஒயிட் இல்லை கிரே மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ரியலில் அது ஒரு லாவெண்டர் ஷேடு. பார்டரும் லாவெண்டர் பார்டர். ஃபுல்லாக காட்டும் போது கட்டுறோம். எடுத்து என்னோட அளவு ப்ளவுஸை எடுத்து ஆரி ஒர்க் பண்ணி. நான் ஆரி ஒர்க்லாம் நான் அந்தளவுக்கு நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். கம்பல் பண்ணி இவர் பண்ணுறது தான். அதை ஆரி ஒர்க்காக சிம்பிளாக கொடுத்து நான் செலக்ட் பண்ண விட இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. பசங்க நிறைய செலக்ட் பண்ணி அவங்க அப்பாவோட போயிட்டு சரி நான் எடுத்துகிட்டு சரி இந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மம்மி இதெல்லாம் கட்டாது மம்மி, ஏன்னா பழைய சாரீ கட்டுங்க மம்மி அப்படின்னாங்க. இன்றைக்கி போய் பழைய சாரீ கட்ட சொல்லுங்க அப்படின்னா, இந்தாங்க ஒரு பழைய சாரீ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கட்டுங்க சொல்லிட்டு கடைசி இது எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அப்படிதான் ஒரு சாரி அவங்க டேடிக்கு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அது இந்த டைம் மம்மிக்கு மட்டும் சர்ப்ரைஸ். லாஸ்ட் டைம் மம்மி டாடி ரெண்டு பேருக்குமே சர்ப்ரைஸு. ஆனிவர்சரிக்கு பிஃபோர் டேன்னு நினைக்கிறேன். மம்மி எங்கேயோ வேலையாக ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. நானும் அப்படி இருந்தால் அது வரைக்கும் தனியாக ஆக்சுவலி எங்கேயுமே போனது கிடையாது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் ரெண்டு பேரும் போயிட்டு மம்மி டாடிக்கு பாக்கெட் மணி சேவிங்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்தோம். கேக்கெலாம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸில் எடுத்து அழகாக பேக் பண்ணி ஒழிச்சு வச்சிட்டோம். கேக்கு ஃப்ரிட்ஜில் தானே வச்சோம், வேறு வழி கிடையாது. டேடி வந்ததும் போய் எதுக்கும் ஃப்ரிட்ஜு திறக்க மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலி பிஃபோர் டேவே சர்ப்ரைஸ் ரிவீல் ஆயிடுச்சு. சரி அப்புறம் வேறு வழி இல்லை சொல்லிட்டோம். இதான் நாங்கள் பிளான் பண்ணோம். அப்படி என்ன அதில் ஒன்றுனா, நாங்கள் தனியாக கடைக்கு போயிட்டு செலக்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு எங்கேயுமே ஸ்கூல்ல இருந்து +2 முடிச்சிருக்கா, +2 பாப்பா 10th படிக்கிறா. இது வரைக்கும் எல்கே ப்ரீகேஜிலேருந்து 10th வரைக்கும் அவள் +2 வரைக்கும் இது வரைக்கும் ஒரு நாளும் தனியாக போனதே இல்லை. எங்கேயுமே தனியாக போனது இல்லை. ஆனால் கடைக்கு அவங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5-6 தெரு தான் தள்ளி இருக்குங்க கடை நமக்கு. ஆனாலும் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. கடைக்கு போய் தனியாக செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 15 to 17 மினிட்ஸ் தான். ஏதாவது ஒரு டாஸ்க்கு இந்த டைம்க்குள்ளே நீங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக அங்கே நாங்கள் தான் வின்னராக இருந்திருப்போம். ஏன்னா மம்மி டாடி இல்லை, அதுவும் அவுட் ஆஃப் த டவுன். நமக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அவங்களால டக்குன்னு நம்மளை ரீச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகிறோம், சேஃபாக போகணும். யாருக்கா அதுவும் ரிலேட்டிவ்ஸ் கண்ணில் மாட்டக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா தனியாக நாங்கள் எங்கேயோ போக மாட்டோம்னு தெரியும். தனியாக நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சால் எங்களை அவங்க பார்க்குற அடுத்த மொமெண்ட்டே சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகிடும் மம்மி டாடிக்கு. இன்னும் பசங்க மட்டும் வந்திருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அங்கேயே. அதனால யார் கண்ணிலையும் படக்கூடாது.
ரொம்ப சீக்கிரமா போனோம். அதுவும் அன்னைக்கு வந்து எங்கள இந்த வண்டி எதுவுமே கிடையாது, சைக்கிள்ல நானும் பிறந்தா ஓட்டினா நான் பின்னாடி உட்காந்துருந்தா சைக்கிள்ல. வெயில் அதுலயும் மம்மி வந்து சீக்கிரமா ஒரு 5 o'clock போல வந்துருவாங்க. 5 o'clock வந்துருவாங்கன்ற எங்களுக்கு ஒரு அசம்ஷன். முன்னாடியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு கரெக்டா 3 o'clock கிளம்பணும். 3:17, 18 நாங்க வீட்டுல இருக்கோம். அதுக்குள்ள போயிட்டு 3:40 ஆயிடுச்சு வந்துட்டீங்க. முடிஞ்சு. ஆனா நான் கால் பண்ண சைலண்டா பேசுறாங்க. சைலண்டா இவ்வளவு சைலண்டா பேசுறாங்க. சரி அதுல விஷயம் என்னன்னா ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, பில்லா போட்டோம். மம்மி கரெக்டா கால் பண்றாங்க, பிருந்தா அங்க போயிட்டு இருக்கா அந்த ஷோ கேஸ் பொம்மை வச்சிருப்பாங்களா அது பக்கத்துல போயிட்டு சொல்லுமா என்னமா அப்படின்னு பேசுறாங்க. பயமா இருக்கு, சுத்தி சவுண்டா இருக்கு, கண்டுபிடிச்சிட போறாங்க. சரி இன்னொரு டைம் கால் பண்றேன். இவங்க பேச்சே சரியில்லை, கிளம்பணும் நாம ஏதோ ஒண்ணு சரியில்லை வீட்டுல. இவங்களோட பேச்சே சரியில்லைன்றது எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்காங்க. என்னால இருக்கவே முடியல. சரி சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா பயங்கர டயர்டா தூங்குறாங்க. வீட்டுக்கு வந்தோம் என்னால ஏதோ ஒண்ணு யோசிச்சுனே இருக்கிறேன். ஏன் இவ்வளோ டயர்டா தூங்குறாங்க இவங்க? முகங்களும் சரியில்லை. என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை இவங்க 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க, 2 பேரும் மாத்தி. சரி என்னடா இது சண்டை போட்டுக்கிற மாதிரியும் தெரியல, பாசமழையா தான் இருக்கிறாங்க. என்ன விஷயம்? சாப்பாடுலாம் பார்த்தா சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் சாப்பிட்டுட்டு பேருக்கு ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்காங்க? அப்படியே வீட்டை ஒரு அலசுறேன். ஃப்ரிட்ஜில் கேக் மாட்டிக்கிச்சு, கபோர்டுங்களோ ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன நடந்தது? எங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கினாங்க, அதெல்லாம் சர்ப்ரைஸை தாண்டி தனியாக போயிட்டாங்களேன்றது ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்தது அந்த டைமில். ஆனால் அப்படி ஹாப்பி டியர்ஸ் மம்மிக்கோ டேடிக்கோ. அதில் டேடிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் செம்ம காமெடி. சாரி ஃப்ரீ சைஸு நம்ம மம்மிக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டேன். டேடிக்கு அளவுக்கு என்ன எதுவுமே பார்க்கல, டிஷர்ட் சைஸ் எதுவுமே பார்க்கல. அங்கே போயிட்டு கடைக்காரர் கேட்குறாங்க உங்களுக்கு எந்த சைஸில் ஷர்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு போய் திருத்து முழிக்கிறோம். ஐயோ அப்படின்ட்டு அவங்க ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்கள காமிச்சு எங்க அப்பா அவரு அப்படின்னு சொல்லும். அவரு பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ சின்ன பசங்க ஏதோ பண்ணுது, அவர் நல்லா தெரிஞ்சிச்சு போல. இவர மாதிரி அம்மா கரெக்டா இவரு கலர் அம்மா எல்லாம் கேட்டு அவரு அழகா கொடுத்து அமிச்சாரு. ஃபைனலி மம்மியோட சாரி விட டாடிக்கு அந்த டிஷர்ட் ரொம்ப வந்து பர்ஃபெக்ட்டா இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. நான் ஒரே டைம் தான் அந்த வெட்டிங் அன்னைக்கு மட்டும் தான் போட்டேன் அந்த சாரியை. ஆனா இவர் பழசாவே ஆகிட்டாரு அந்த டிஷர்ட் பேண்ட்டை. ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி தான் வாங்க அடிக்கி நல்லா. ஆனா நான் அங்க போயிட்டு மம்மி காசு பட்ஜெட் கம்மி பண்ணணும், இது வேணாம் இது காசு. ஆமா சரியான கஞ்சூஸ். 2000 இருக்குங்க பட்ஜெட். 1005க்கு சரி, அப்படி 1007க்கு ட்ரெஸ் எடுத்தா கூட நம்ம எப்படியும் ஒரு ½ kgக்கும் கம்மியாக தான் கேக் வாங்குவோம். ஏன்னா நம்ம 4 பேர் தானே இருக்கு வீட்டில். அது எனக்கு அந்த மெச்சூர்டான ஒரு பிளான் இருக்கு. அங்கே போய் பண்ணுறா பாருங்க. நான் அம்மாவுக்கு ஒரு 800ல் சாரி என்னமோ 800 ரேஞ்ச் அதுக்கு மேலே பார்த்துருக்கேன். அங்கே போயிட்டு அந்த 400 300க்குலாம் வந்து சேல்ஸுக்கு சாரி போட்டிருப்பாங்களே டிஸ்கவுண்ட்ஸுக்கு, அதில் போயிட்டு அக்கா இது நல்லா இருக்கு, அக்கா இது வேணாம் போன்ற நான் ஃபைனலாக உனக்கு 850 ஏதோ எடுத்து வைக்கிறேன், இது வேணாம் இது இருந்தா நான் இந்த காசுக்கு டேடிக்கே சேர்த்து வாங்கிடுவேன், வேணான்றா. அந்த அளவுக்கு ஒரு கஞ்சஸ்லாம் இல்லை. ஒரு பொம்பளை பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க. எவ்வளோ பணம் கையில் இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு தேவை, மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்ல 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம் இந்த வயசுல. தட் இஸ் அது நல்ல விஷயம் தான், ஒரு பெண்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம். கரெக்டா அதுவும் இருக்கணும். ஆனா மம்மி டாடிக்கு செய்யணும், எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மம்மி டாடியை வந்து திருப்திப்படுத்தணும்னு இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலி அதுல விஷயம் என்னன்னா மம்மி அந்த மாதிரி எடுக்கிறது கரெக்ட். நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி மம்மி சாரி எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் அவங்க கட்ட மாட்டாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். அது எப்படி இருக்குன்னா வீட்டுல பாட்டிங்களா ரெகுலர் யூஸ் பண்ணுவாங்களா அந்த சாரி அவங்களே அந்த சேல்ஸ் நான் எடுத்துட்டு வந்தது. அவ எடுத்து அந்த சாரி காமிச்சுன்னா நீங்களே கமெண்ட்லயே வந்து அடிச்சிருப்பீங்க அவளை அப்படி எடுத்து. அவ அந்த சேல்ஸ் ஆண்டியே சொன்னாங்க இல்லம்மா கிஃப்ட் பண்ண போறேன்றீங்க கொஞ்சம் நல்லா எடுங்க அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் குட்டி பாப்பா. எனக்கு மேடம்க்கு வந்து காஸ்ட் மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. ஏன்னா அப்போ இது என்னங்க இதுவும் வீட்டுல கட்டுற மாதிரி தானே இருக்குது. இது பாருங்க இந்த சாரி தான் லாஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாங்க. கிட்ட வாங்க. ஒரே டைம் தான் கட்டினேன்.
அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நான். வீடியோவே இருக்கு போடுறேன். ஆமா இது ஷார்ட்ஸ்லேயே இருக்கும் நம்ம சேனல்ல, பட் வந்து அதை ஸ்பெசிஃபைடாக போட்டுருக்க மாட்டோம். பட் இந்த வாட்டி நான் அட்டாச் பண்ணுறோம் உங்களுக்காக. இது டேடியோட டிஷர்ட் வந்து எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ போட்டு டேடி வந்து ரெகுலர் பசங்க வளர்றாங்கன்றது நாம இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. அந்த டிஷர்ட் இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் போட்டுருந்தாங்க. போன வெட்டிங் இன்னைக்கு அது இன்னைக்கு ஃபுல் டே அதுதான் போட்டு இருந்தாரு. அது ஆனால் இவங்க தெரியல, ஏன்னா நாங்க நோட்டிஃபை பண்ணல. நோட்டீஸ் பண்ணல. நம்ம சின்ன வயசுல இவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம். இவங்க வளர்ந்த உடனே பார்த்தீங்களா லைட் ஆஃப் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே மாமா வந்தார். ஆவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் தாத்தா கழிச்சு. வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, கேக் கட் தாத்தா வந்துட்டாங்க. உங்களை அப்புறம் பார்க்குறோம். பாய். இது ஜூம் பண்ணிடமா. Happy wedding day to you both. Happy wedding day to you. Happy wedding day to Both of you. Purple family, yeah? No, purple color. Very good. Very good. ரொம்ப வாய்ப்பு வந்துருந்தா தாத்தா காலையில் வா அப்போ பண்ணி வா ஃபஸ்ட்டு வா. இன்னும் ஹார்ட்ரே சமையல் நமக்கு What is this? Balance it. இதுதான் முக்கியமான விஷயம். தேங்க்யூ.
போயிட்டு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிக்கோங்க. ஓகே பாய் போ, எல்லாரும் பாய் சொல்கிறேங்க. டாடா. அண்ட் ஃபைனலி நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு கேக்லாம் கட் பண்ணி முடிஞ்சிச்சு. இந்த இடையே ஒரு ஸ்வீட்டாக முடிஞ்சது. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க 2 பேரும் இந்த டே பற்றி? ஒன்றும் சொல்கிறதுக்கு இன்னைக்கு இந்த கடவுள் எங்களை என்றைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் பேச்சு இதே மாதிரி கேட்டு நல்ல பசங்களாக குட் கேர்ள்ஸாக இருந்து மம்மி டாடிக்கு பெருமையை தேடி தருவோமா பிருந்தாஸ்ரீ? தருவோம். அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே சொல்லலாம். எல்லாரும் எங்களை விஷ் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது போகிறது கடவுள். வணக்கம். இதே மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். Until then, bye bye.